ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் தான் இருக்குது. நம்ம மணி பே பண்ணுறதுல ஷாப்பிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட்டில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரன் பண்ணுறது என்ன காமனான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம இதாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபோட்டோ பார்க்கலாமா இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும். ஸோ இந்த வெப்சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது, எப்படி இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெப்சைட்டா வேணாலும் இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும் வீடியோ போஸ்ட் பண்றது, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் நிறைய மெசேஜஸ், அப்புறம் நிறைய போட்டோஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு இடம், இல்ல இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் கம்ப்ளீட்டா போட்டோஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே HTML அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல தான் எழுதப்படுது. ஸோ HTMLங்கிறது கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்மளோட தலையை போட்டு பிச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் HTML கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பீசஸா வரும். ஒரு டேட்டா ஒரு வெப்சைட் ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட்டே பாருங்களேன். இப்போ யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கு என்னோட வீடியோ ஒரு இடத்துல பிளே ஆயிட்டு இருக்கு. கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சைட்ல மத்த வீடியோ சஜஷன் இருக்கும். இது எல்லாமே மொத்தமா அப்படியே பேஜா இங்க வராது. நமக்கு போன்கோ இல்ல கம்ப்யூட்டருக்கோ. ஸோ இது எப்படி வரும்னா டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸா வரும். அது எல்லாத்தையும் ஒன்னா பிரசென்ட் பண்றது எதுக்கு இருக்குன்னா, அதுதான் ப்ரௌசர். ஸோ அது வழியா தான் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது. நம்ம யூஸ் பண்ற கூகுள் குரோமா இருக்கட்டும், இல்ல மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் பீசஸா வர இன்ஃபர்மேஷனை ஒன்னா கம்பைல் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வர்ஸ். ஸோ இந்த சர்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் இதெல்லாம் வருது. சர்வர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ கம்ப்யூட்டர்னு எதிர்பார்த்த உடனே அதுலயும் டிஸ்பிளே இருக்குமா, மவுஸ் இருக்குமா, கீபோர்டு இருக்குமா, அதுல யாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இருக்காது. சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாவெல்லாம் சர்வ் பண்றதுனால அது சர்வர்னு சொல்றோம். இட்ஸ் ஹியூஜ் சிபியூன்னு கூட சொல்லலாம். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, facebook.com அப்படின்னு அடிச்சோம்னா, இதோட சர்வர்ஸ் அமெரிக்கால இருக்கு. ஸோ நீங்க என்டர் பண்ணணும்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாலாம் அங்க இருக்க சர்வர்ல இருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ இங்க நம்மளோட போனுக்கோ இல்ல நம்மளோட கம்ப்யூட்டருக்கோ எப்படி அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும் பாத்தீங்கன்னா, அதுக்கு DNS டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வழியா தான் நம்ம எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் இல்ல செல்போனோ DNS கிட்ட போய் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போகணும். facebook.com இதோட IP அட்ரஸ் தான். IP அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அட்ரஸ் ரியல் டைம்ல அட்ரஸ்னு சொல்லல. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்க மாதிரி இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். சோ IP அட்ரஸ் அப்படிங்கறத கேட்கும். சோ நம்ம DNS சர்வர் அது எங்க போய் கேக்குறப்போ எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து DNS சர்வர் எடுத்து கொடுக்கும். ஓகே, இப்படி ஒரு அட்ரஸ் இருக்கு google.com, இதுக்கு ஒரு பர்டிகுலர் IP அட்ரஸ் கொடுக்கும். சோ IP அட்ரஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கம்ப்யூட்டர் இல்ல போனோ அந்த பர்டிகுலர் IP அட்ரஸ்க்கு போனா அங்க சர்வர் இருக்கும். சோ அந்த சர்வர்ல இருக்க வெப்சைட் தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த ரிசல்ட்ல வரும் 0.62 செகண்ட்ஸ் டேக்கன் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 1-2 செகண்ட்ல உலகத்தோட அடுத்த எண்ட்ல இருக்கிற விஷயம் நம்ம கைக்கு வருது. ஸோ அமேசிங், ரைட்? ஸோ அந்த விஷயத்த நான் இப்போ ரீசெண்டாக படித்தேன். ஸோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி மேக் ஒன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேண்ட்ஸ்கேப் வியூ இப்படி இருக்குல்ல வீடியோ, எப்பவுமே நான் போர்ட்ரேட்ல பண்ணிருப்பேன். ஸோ இந்த வியூ பெட்டரா இல்லையான்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வியூவை மாத்திப்பேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ வில் கண்டினியூ வித் திஸ். இல்லைன்னா நான் எப்பவும் போல போர்ட்ரேட் முடிக்கே போயிடுவேன். ஸோ see you in the next video. Until then, bye, cheers and thank you.